So hi. Hi. We are back. Ta-da! சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எடிட்டர் என்ன பார்த்துருவாங்களா? ஓகே காய்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. சியாரா தூங்கிட்டா. தூக்கம் சூப்பரடிச்சு தூங்குறா சியாரா. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள முடிக்கணும். ஸோ வந்துட்டு ஹார்ட் பீட் எல்லாருக்கும் மிஸ்டர் ராக்கி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஏன்னா புது ஹேர் ஸ்டைல், புது சீனியர் ரெசிடெண்ட்டாக வேறு மாறி இருக்கான். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அவனோட நடிப்பு. வீட்டில் நடிக்கிற மாதிரியே நடிக்கிறான். ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, ஆக்சுவலாக இந்த மாதிரி நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ? ஆக்சுவலாக என்ன சொல்லாங்க சொல்லு. ஆக்சுவலாக எதையாச்சும் சொல்லியா எல்லாம் வந்து நான் என் ஒய்ஃப் கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். அவங்க எப்படி எங்கள் வீட்டில் நடிக்கிறாங்க, எங்கள் அம்மா முன்னாடி நடிக்கிறாங்க, எங்கள் அக்கா முன்னாடி நடிக்கிறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்து 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 என் மைண்டுக்குள்ளே ஏற்றி அப்படிதான் இப்படி உங்கள் முன்னாடி வந்து நான் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து இருக்கேன். ஒரு ஆக்டராக வந்து உங்கள் எல்லாத்தையும் நான் என்டர்டெயின் பண்ணுறேன்னா, ஸோ இதெல்லாமே நான் சக்தி கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ இதுக்காக நான் முதல்ல சக்திக்கு வந்து ஒரு பிக் 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 தேங்க் முடிச்சு போச்சு. இவருக்கு இதான் வேலை. ஸோ சியாரா வச்சுட்டு ஒரு வீடியோ பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். சரியான குறும்பு, பயங்கரமான குறும்பு. ஓகே, நான் கண்டென்ட் விட்டேன் பார்த்தீங்களா. ஸோ பிக் 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 தேங்க்ஸ் சக்தி. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இந்த நடிப்புல வந்து சக்தி என்னது இது? ஏன்டா சிரிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. சிரிச்சு அப்பப்ப சிரிச்சுக்குவேன். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது உங்க அப்பா மாதிரியே சிரிக்கிற அப்படியா? அப்பா சிரிப்புல இங்க போடாத மூடு சரியா? அதான் உங்க வீட்டோட வச்சு வாய் மூடுறா வாய. அப்படித்தான் பேசுவேன். நான் வந்து எல்லாரும் வில்லின்னு நினைச்சிருக்கீங்க. என்ன வில்லிக்கும் வில்லி மகா வில்லியில போறேன். நான் வில்லியே நான் இருக்கவே பாவப்பட்ட ஜென்மம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த வீட்டிலே இந்த குடும்பத்துல வாக்கப்பட்ட பாவம் நடிப்பு தான் நான் எடுத்துக்கிட்டே இருந்தேன். இன்னசென்ட்டா எப்படி நடிக்கிறீங்கன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா? இதை தான் இப்படி பக்கத்துல உட்காந்து வாங்கி இந்த காதுல இருந்து ரத்தம் வடிஞ்சு வந்து அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா, அந்த மாதிரி நடிப்பு நான் சக்தி கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு நான் சக்திக்கு பெரிய தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், எனக்கு எதாவது வாங்கி கூட. இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கேமரா பார்த்தீங்களா? இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க. நேற்று தான் ஊருக்கு வந்தேன். என்ன கேமரா அது? டிஜே பாக்கெட் 4. என் பாக்கெட்டில் இருந்த காசெல்லாம் தொடச்சு ஜோக் இல்லையா? கோவமாக இருக்கேன். சிரிக்கா சார் கோவமாக என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கோவமாக பாக்கெட் இருந்த காசெல்லாம் தொடச்சு. பாக்கெட்ல எங்கடா இருந்துச்சு? ஜிபேல தான் இருந்துச்சு. இதுக்கு பேர் ஜோக்கா? ஜிபே எங்க இருந்தது? ஜிபே வந்து போன் எங்க இருந்தது? அறிவாய் சாப்பிடா மரியாதையா கூட்டி போயிரு. ஸோ எல்லாம் எடுத்து போட்டு இது கேமரா எடுத்து போட்ட காசு என் பாக்கெட்ல இருந்து எல்லா காசையும் எடுத்து போட்டு தொடச்சு வலிச்சு வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல. நீ மறுபடியும் கேட்கக்கூடாது என்ன எனக்கு என்ன வாங்கி கொடுத்தேன்னு. அடுத்த மாதம் சரி. ஹார்ட் பீட் அப்புறம் என்ன இப்போ எப்படி போகுது? ஸோ ஹார்ட் பீட் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் வந்து இப்போ சூப்பராக போயிட்டு இருக்கு. சீசன் 3 நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. இப்படிலாம் மண்டே ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே சார். சீசன் 3 நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. புதுசாக ஆளுங்க உள்ளே வந்திருக்காங்க. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் வந்து ஓகே பாசிட்டிவாக சொல்கிறீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ஓஜி கேங் கேட்குறீங்க. ஸோ ஓஜி கேங் இப்போ இல்லை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பட் ஆனால் புதுசாக வந்திருக்க கேரக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்கள். ஸோ அதுக்கான டைம் கொடுங்க. 4 எபிசோட்ஸில் இப்போ தான் நம்ம டிசைட் பண்ண முடியாது எதுவுமே. ஸோ இப்போ தான் டெலிகாஸ்ட் ஆகிடுக்கு. ஒரு 16-20 எபிசோட்ஸ் நீங்கள் பாருங்கள். எப்படி நீங்கள் சீசன் 1 பார்த்ததுக்கு செட் ஆகி வந்தீங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக இதுவும் செட் ஆகி வருவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுவும். ஏன்னா இந்த கதையும் சரி, இதில் நிறையா ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு 20 எபிசோட்ஸில் மறுபடியும் சீசன் 3 நீங்கள் செட் ஆகிடுவீங்க. சும்மா கண்டென்ட்
காடு எங்க இருக்க ஷூட்டிங் போறேன்ட்டு எங்க போயிருக்கேன்? எங்கடா இருக்கு அப்படிலாம் கேட்கல. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? ஏன்னா அந்த அளவுக்கு என் மேல லவ், உன்ன மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை. அப்போ நான் யோசிச்சேன், மக்கா ஓகே, நம்ம வந்து எல்லாமே இனி பார்த்து தான் பண்ணணும்னு யோசிச்சு இனி ரோட்ல நடமாடும் போது மாஸ்க் போட்டு தான் நடக்கணும். அதான் ஓகே ரைட்டு. ஓ நீ அவ்வளோ கேஷுவலாக எங்கேயாவது நம்ம நின்று பேசுவோம், அந்த கேஷுவலாக எடுத்துக்காம நம்மளை கேஷுவாலிட்டி காமிச்சிட பார்ப்பாங்க. அதுக்கு என்னங்கிறப்ப நல்ல கவுண்டர் இது. அதாவது டாக்டர் ராக்கி ஆனதுக்கப்புறம் இந்த ராக்கி அந்த ஹாஸ்பிட்டல் டேர்ம்ஸ்லாம் நல்லா வருது. பயங்கரமாக வரும். சூப்பர் சூப்பர் சூப்பர்டா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். மக்களே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு என்கிட்ட ஒன்று கேளுங்க. உன் போட்டோவை எடுத்து உனக்கே அனுப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்களா? அட எங்கே பார்த்தாலும் எப்போ கூட நின்னாலும் ஒரே கிளிக்கு அவன் லைஃப் புஷ்க்கு முடிஞ்சான். அவன் என்கிட்ட முடிஞ்சான். உங்களை நான் ரிவீல் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏரியாக்காரங்களை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். டேய் என் தலைவன் கையாலே உனக்கு ஃபுல் செக்யூர்டாக இருப்பீங்க. இவனுக்கு கூட சொல்ல மாட்டேன். இவன் ஒரு பிச்சைக்காரப்பையன். ஹார்ட் பீட் சீசன் 3யோட 4 எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நல்லா இருக்கா என்ன இருந்ததுன்னு எல்லாம் சொல்லுங்கள். நாங்கள் செட்டில் எடுத்த ஒரு சில பிடிஎஸ்லாம் நாங்கள் போடுறோம் அடுத்த வீடியோவில். நான் செட்டுக்கு போயிட்டு நான் ஒரு சில பிடிஎஸ்லாம் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஹார்ட் பீட் சீசன் 3 செட் எப்படி இருக்குது, புது கேரக்டர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட சின்ன நான் இன்ட்ராக்ஷன். போனேன் லாஸ்ட் வீக் தான் போயிருந்தேன். செம்ம ஜாலியாக இருக்குது. இவன் ஏன் வீட்டுக்கே வரதில்லைன்னா எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா நானே அங்கே போனால் வீட்டுக்கே போக ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஃபன் பண்ணுறாங்க எல்லாருமே, செம்ம ஃபன்னு. எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரொம்ப இல்லை, செம்ம ஜாலி. ஸ்க்ரீன்லேயே யாரும் உருன்னு இருக்க மாட்டாங்களே. நீ தாண்டா அந்த உரு யாரை மனசில் வச்சான்னு தெரில. ஹார்ட் பீட் செட்டில் இருக்க ஒரு எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு மைண்டில் ஓடிட்டு இருக்கும். சக்தி யாரை சொல்லியிருப்பாங்க? தீபாலாம் யோசிச்சுட்டு போறோம். நம்மளும் அஸ்வதி யோசிப்பா, எந்த இவ பறஞ்சு என்ன பார்த்து உருண்டு பறஞ்சோம் அப்படிடாது, சல்ல குட்டிடாது. ஒரு வேலை இருக்குமோ? செம்ம ஸ்வீட்டுங்க அஸ்வதி. மானசா கேரக்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ உதாரணம். ஆனா அவ்வளோ ஸ்வீட். ஒரு பெரிய விஷயம் தனியாக அந்த வீட்டில் இருக்குங்கிறது இல்லை. யாரா கூட நீ இந்த வீட்டில் இருக்க, அதுதான் இஸ்கிலே வந்து இருக்கிறதுலே வந்து அதாவது ரிஸ்கையும் இஸ்கையும் சேர்த்தி போட்டேன். இருக்கிறதுலே ரிஸ்க்கான விஷயம்னு சொல்ல வந்து ரிஸ்க் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிறதுலே வந்து ஹைலி ரிஸ்க்கான விஷயம் வந்து சியாராவை மேனேஜ் பண்ணுறது தான் இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு மிஷின் இம்பாசிபிள். அதாவது ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷம் இல்லை ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷம். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல இப்படி நிற்கிறேன்னா அந்த இடத்துல ஒரு செகண்ட் முழுசாக ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டான். ஆமாம், எப்படி இருப்போம் அப்படின்னு எங்கள் வீட்டில் இப்படி இது ஒரு செகண்ட் இப்படி போயிட்டு இருப்பா சியாரா சொல்லலாம். ஆனால் ஒரு செகண்ட் இருக்க மாட்டாங்க. நீ சொன்னீங்கன்னா 1 2 3 இப்படியே போயிட்டு இருப்பாங்க எங்கேயோ பாடாவ. ஸோ அதாவது ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு இடத்துக்கு மேலே இருக்க மாட்டான். அங்கே போய் நின்னா 1 2 3 அவ்வளோதான் 4 5 6 7 8 9 10 அப்படியே போயிடுவோம். சரி, அங்கெல்லாம் போய் என்னென்ன பொருள் குட்டி குட்டியாக கிடைக்கும், எடுத்து போடலாம், இதெல்லாம் நல்லா பண்ணுவா சியாரா. தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். சரி, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற? யார் நீ? இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் அடுத்த வீடியோக்களை தெரிஞ்சுக்கொள்ள வெண்டமான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.